வணக்கம். இன்னைக்கு காந்தா படத்தின் என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ, ஒப்பீனியன் அதான் வந்து பார்க்க போறீங்க. காந்தா படத்தில் ஒரு ட்ரெய்லர் பார்த்தோனே வந்து நிஜமாவே எதிர்பார்ப்பு ரொம்ப எகிறிருச்சு. எனக்குமே வந்து வின்டேஜான விஷயங்கள், கிளாசிக்கான விஷயங்கள், ரெட்ரோவான விஷயங்கள், நோஸ்டால்ஜிக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து கண் முன்னாடி வந்து போச்சுன்னா, அந்த பீரியட்குள்ளே நம்ம போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்தில் வாழல அப்படிங்கிறனால, எனக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை வந்து படிக்கிறதுக்கு நிறைய முறை வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை குறித்து வந்து காணொலிலாம் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமாவின் தமிழின் முதல் சினிமா அப்படிங்கிறலாம் குறித்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் கூட பண்ணியிருப்போம். அதனால் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார்கள், நான் ஏன் ஸ்டார்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அப்படின்னு இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டாராக வந்து மின்னி அப்புறம் மறைஞ்சு வந்து போனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகவதர் எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்புறம் என்எஸ்கே, அப்புறம் மகாலிங்கம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இது பாகவதர் கதையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, இல்லை லைட்டாக பாரு என்எஸ்கேவோட கதையும் இதில் இருக்குது. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தான் பேர் வச்சுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சது எம்ஆர் ராதா கதை அப்படின்னு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேணும்ன்ட்டே நம்மளோட மைண்டில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்லேயே வந்து இது ஒரு குறிப்பிட்ட நடிகர் பற்றின கதை அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணாமல், ஒருவேளை லைட்டாக எம்ஜிஆர் மாதிரியே இருக்கார் துல்கர் பார்க்கறதுக்கு, லைட்டாக சிவாஜி கணேசன் பற்றியும் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பை வந்து இந்த ட்ரெய்லர்லேயே வந்து கூட்டிட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நடிகருடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டதில்லை. தமிழ் சினிமாவில் நடந்த நிறைய விஷயங்கள், தமிழ் சினிமாவில் மின்னி மறைந்து போன நிறையா நட்சத்திரங்களோட வாழ்க்கையிலே, அதாவது இவங்களோட பர்சனல் லைஃப்லையும் சரி, இல்லை வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, அவங்களுக்கு நடந்தது, அவங்க நடித்த படங்கள், அதற்கு பின்னாடி என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிறத தழுவி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதை ராணா தகுபதி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அண்ட் துல்கர் சல்மான், பாக்யராஜ் போஸ், அப்புறம் சமுத்திரக்கனி, இவங்க எல்லாருமே வந்து முக்கிய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. நிழல்கள் ரவியும் சூப்பர் கேரக்டர், காயத்ரியும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லிடலாம். ஏன்னா எப்போவுமே வந்து சினிமாவை பற்றி ஒரு சினிமா அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்துடும். ஏன்னா சினிமாக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போவுமே க்யூரியஸாக இருக்கும்ல. அதனால தான் இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா அப்படி நடந்தது இப்படின்னது. சமீபத்தில் கூட கார்த்திக் பற்றின ஒரு இன்டர்வியூலாம் வந்து ஏன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு அதெல்லாம் திரைமறைவில் நடந்தது தெரிகிறப்போ வந்து அந்த க்யூரியாசிட்டி அது ஃபில்ஃபில் பண்ணுறது. அப்படி சினிமாவை குறித்து இந்த சினிமா அப்படிங்கிறப்போ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டபுள் லேயராக இருக்கும். ஒன்று, அந்த சினிமாவில் அவங்களாம் வந்து நடிக்கிறது, அந்த சினிமாக்குள்ளே இருக்க சினிமாவில் அவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான 2 விதமான ஆக்டிங்காக வந்து மாறிடும். அப்படி பார்க்குறப்போ வந்து ஒரு நடிகராக இந்த படத்தில் நடிச்சிருக்க துல்கர் சல்மானுடைய ஆக்டிங் ரொம்ப டீசெண்டான ஒரு ஆக்டிங்காக தான் இருந்தது. நல்லாவே பண்ணியிருந்தார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முகபாவனையெல்லாம் வந்து மாற்றி பொழிஞ்சிருவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவருடைய தந்தை அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரேட் ஆக்டர். பட் துல்கர் சல்மானோட ஆக்டிங் வந்து லக்கி பாஸ்கர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே வந்து சூப்பராக தன்னுடைய ரோலை மாற்றி வந்து நடிச்சிருப்பார்ல. அதே மாதிரி இந்த பீரியட் மூவியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு நடிகராக வெளியில் எப்படி இருக்கார், அந்த டேக் ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறமா எப்படி மாறுறாரு, இல்லை ஆக்ஷன் சொன்னோன்னே டக்குனு அந்த கேரக்டருக்குள்ள எப்படி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்லாப்ஸ்டிக்கான சில இடங்களும் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எமோஷனலாகவும் நிறைய இடத்துல தன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலியமாகவும் அவர் ஒரு குட் டீசென்ட் ஆக்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த பாக்யராஜ் போஸ் அவங்க நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா கிங்டம் படத்தில் பார்த்துருக்கேன், இன்னும் 2-3 படத்தில் பார்த்துருக்கேன். இவங்க என்ன பார்த்து ராஷ்மிகாவுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால், நிஜமாவே சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து இதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம சாவித்ரி அவர்களை பற்றின படமான மகாநதி, அதுவும் அந்த துல்கர் சல்மான் நடிச்சிருப்பார் இல்லையா, இவங்களும் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறனால அந்த படத்தோட மொமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் இவங்களை சுற்றி வந்து கதை ரொம்ப நடக்குது அப்படிங்கிறதுனால இவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. நிஜமாவே சொல்கிறேன், படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆக்ட்ரஸாகவே அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பர். ஏன்னா இவங்க 2 பேரை ஒட்டி தான் வந்து கதை முழுக்க போகும் அப்படிங்கிறனால ரொம்ப வெயிட்டான முக்கியமான ரோல். கதை நகர்றதுக்கு, கதை ஆரம்பிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருடைய ரோல் தான் வந்து காரணம். சமுத்திரக்கனி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. என்றைக்குமே சமுத்திரக்கனி அவர்கள் நடிப்பில் வந்து நல்லா பண்ணலான்னு யாருமே வந்து சொல்லவே முடியாது. அதே மாதிரி இந்த படத்துலையும் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஐயா அப்படிங்கிறத ஒரு டேரக்டர் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட ரோலும் சூப்பராக இருக்குது. அண்ட் நிழல்கள் ரவி எப்போ வந்தாலும் சூப்பராக பண்ணுறாரு. ராணா தகுபதி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வராரு, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது, ஆனால் அவரோட ரோலும் வந்து ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்குது. இதே மாதிரி எல்லாருமே அவங்க ரோலை வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா பிஜாய் அவர் வந்து பிஜிஎம் ஒருத்தர் போட்டிருக்காரு. அண்ட் பாடல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டிருக்காங்க. பாடல்கள் அந்த அளவுக்கு என்ன வந்து அட்ராக்ட் பண்ணல, பட் பிஜிஎம் வந்து படம் முழுக்க வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் கேமரா ஒர்க், ஸோ பீரியட் மூவினாலே கேமரா ஒர்க்கில் வந்து செதுக்கி இருக்கணும். இதில் நிஜமாக செதுக்கிட்டாங்க. நம்ம ஓல்டு மெட்ராஸ் வந்து காட்டுறாங்க, அப்போ மவுண்ட் ரோடு எப்படி இருந்துச்சு
அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு மாதிரி இந்த க்ரீன் மேட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. சிஜிலாம் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்குது. அந்த காலகட்டங்களில் வந்து சினிமா செட்டு எப்படி இருக்கும், அந்த காலகட்டங்களில் பணக்காரங்களோட வீடு எப்படி இருக்கும், அந்த காலகட்டங்களில் வந்து உடை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அதை படம் பிடித்த விதம், அந்த கேமரா ஒர்க்கு, லைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை நம்ம முழு ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேலே போகக்கூடிய இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து நிஜமாவே அந்த செட்டு, அந்த கேமரா, லைட்டு ஒர்க், ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் தான். இதை தாண்டி கதைக்குள்ளே வருவோம். சில பேர் ஏதோ ஒரு தத்துவம்னு சொல்லுவாங்க, டே யார் கண்ணுக்கெலாம் பேய் தரலையோ வந்து அவனுக்கு வந்து அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னே எல்லாருமே வந்து பார்த்தா எனக்கும் தெரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இந்த படத்தை வந்து சில பேர் ரொம்ப வேறு லெவல் படங்க, ரொம்ப ஸ்டான்லி குப்ரிக்லாம் கடைசியில் பேர் வந்து போடுறாங்க. ஸ்டான்லி குப்ரிக், பால் தாமஸ் ஆண்டர்சன் அவங்க பேர்லாம் போட்டு தேங்க்ஸ் டு பாலு மகேந்திரா இந்த மாதிரி லெஜண்ட்ஸோட பேர்லாம் போடுறாங்க. பட் ஏன் அப்படி போட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஏன்னா ஒரு கதையை எடுத்துகிட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ வந்து ஏதோ ஒரு கதை அப்படின்னு நினச்சி பார்க்க ஆரம்பிங்க. இந்த படம் உள்ள உங்களை வந்து இழுத்துக்குது. ஆனால் கதை அன்ஃபோல்ட் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லராக மாறப்போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அந்த க்ரைம் த்ரில்லரில் யார் வந்து தப்பு பண்ணா, எப்படி வந்து தப்பிக்க போகிறாங்க, இல்லை போலீஸ் எப்படி பிடிக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தோணிகிட்டே இருக்கணும்ல. அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த படத்தோட எமோஷன் சுத்தமாக நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் கனெக்டே ஆகலை. சுற்றி ஒரே விஷயத்தை திருப்பியும் காமிச்சிட்டே இருக்கிறது அப்படிங்கிறனால ஒரு தோய்வு ஏற்படுறது மட்டும் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், இது ட்விஸ்ட்டுன்னு கடைசியில் எல்லாருமே வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு ஒன்று காட்டினாங்க. அந்த ட்விஸ்ட்டை வந்து நிஜமாவே செகண்ட் ஹாஃபோட மிட்லேயே வந்து கணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு இந்த படத்துடைய திரை மொழியாக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சலிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து மோனோக்ரோமில் வந்து நிறையா சீன்ஸ் வந்து காட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெப்த் அப்படிங்கிறத வந்து கடத்தினா தான் அந்த மாதிரி சீன்ஸையும் நம்ம வந்து இன்வால்வ்டாக வந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்போ இந்த படம் வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியலாக ஆரம்பித்து சூப்பரான ஒரு செகண்ட் ஆக்டுக்குள்ளே போய் பட் தேர்ட் ஆக்ட் அதாவது முடிகிறப்போ அந்த செகண்ட் ஹாஃபோட மிடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் கைவிட்டா மாதிரி தான் வந்து தோணுது. பட் இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். டு பி வெரி ஹானஸ்ட்டு, அந்த தேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிவைடட் க்ரௌட் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப சுமாராக தான் பிடிச்சிருக்கு, இந்த ஒரு சுமாரான படம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னாலும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கையெல்லாம் தட்டினாங்க படம் முடிஞ்சோன்னே. ஸோ அவங்களுக்கு இந்த படம் வந்து வேறு மாதிரி பர்சீவ் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. மேபி எனக்கு ப்ரெடிக்டபிளாக இருந்ததுனால அப்படி தோணுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது வந்து ரொம்ப கொஞ்சம் எஃபர்ட் போட்ட ஒரு படம் அப்படிங்கிறதுனால இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு படத்தை போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தவிர்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படத்தில் சினிமாட்டிக்காக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் வந்திருக்கிற ஒரு டீசெண்டான மூவி அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி என்ன ஒரு டேக்அவே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இந்த பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் டைட்டிலே போடுறாங்க. உதாரணத்துக்கு சிவாஜியை போடுறாங்க, அப்புறம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர், இந்த மாதிரி எல்லாருமே வந்து போட்டு காட்டினாங்க. ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தியாகராஜ பாகவதர் அண்ட் என்எஸ்கே இவங்க 2 பேரோட வாழ்க்கை, அதாவது வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க உச்சத்தில் இருந்தப்போ வந்து செல்வ செழிப்போட புகழின் உச்சத்தில் இருந்தப்போ இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சு, திருப்பி அவங்களால வந்து மீண்டே வர முடியாமல் போன ஒரு பெரிய வழக்கு. ஸோ அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்தோன்னே கிரிப்பிங்காக வந்து இந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக நடந்த விஷயத்தோட ஏதோ ஒரு சீனை ஒத்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் வந்து சொல்லவே சொல்லாமல் இவங்க ஒரு வேர்ல்டு அமைச்சு அதுக்குள்ளே ஒரு கதை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு வந்து என்னடா இது ஏன்டா இந்த படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சலிப்பை ஏற்படுத்தலாம். அந்த டிவைட் த க்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து முழுக்க வந்து ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஆக்கிரும் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்லியிருக்க வியூஸ் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதையும் மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.